கோவையில் நடைபெற்ற மகா ருத்ராபிஷேக பூஜை. ஜெகநாத் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் ப்ராப்பர்ட்டி சார்பாக நடைபெற்ற இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. சிவபெருமானுக்கு செய்யப்படும் சிறப்பு அபிஷேகமாக மகா ருத்ராபிஷேகம் கோவையில் ஒவ்வொரு ஆண்டும் செய்யப்படுகிறது. செல்வ செழிப்பு, நோயற்ற வாழ்வு, மன அமைதி, பாவங்கள் நீக்குதல் போன்ற பலன்கள் பொதுமக்கள் நலன் கருதி சிவபெருமானுக்கு ஜெகநாத் ப்ராப்பர்ட்டி சார்பாக மகா ருத்ராபிஷேகம் பூஜைகள் மற்றும் 1,00,000 ருத்ர ஜப பாராயணம் கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள ராஜஸ்தானி சங்க அரங்கில் நடைபெற்றது. இதில் நாட்டின் அனைத்து நதிகளிலும் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர், பசும்பால், தாமரை, தயிர், இளநீர், பஞ்சாமிரதம், பன்னீர், திருமஞ்சனம், சந்தனம், பலரசம், விபூதி, கரும்புச்சாறு, அரிசி மாவு, தேன், நெய் முதலிய பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. சிவலிங்கத்தை பக்தர்களே அபிஷேகம் செய்யும் வகையில் நடைபெற்ற இதில் மேடையில் வைக்கப்பட்டிருந்த சிவலிங்கத்திற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பரவசத்துடன் அபிஷேகம் செய்தனர். ஸ்வர்ண மாதத்தில் சிவனை பூஜித்தால் காசி முதல் ராமேஸ்வரம் வரையான 12 ஜோதிர்லிங்கங்களை தரிசனம் செய்த நற்பலன்கள் கிடைக்கும். இந்த மகா ருத்ராபிஷேகத்தில் பல்வேறு விதமான அபிஷேகங்கள் கிடைக்கும் என்பதின் அடிப்படையில் இந்த மகா ருத்ராபிஷேக நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளதாக ஜெகநாத் நிறுவனத்தின் நிர்வாகிகள் தெரிவித்தனர். நிகழ்ச்சியின் இறுதியாக மாலை மகா அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது.